Hello viewers, I am Maitli. இன்னைக்கு 9 Cbse Max number systemல exercise 1.3 ஓட fifth sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. What can the maximum number of digits be in the repeating block of digits in the decimal expansion of 1 by 17? So 1 by 17 divide, அத 1 by 17 நம்ம divide பண்ணோம்னா இதுல maximum number of digits எத்தனை வந்து number of digits வந்து மேல வரும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. Perform the division to check the answer. இங்க denominatorல பாத்தீங்கன்னா 17 இருந்தா கண்டிப்பா 17 விட கம்மியா தான் நமக்கு வந்து repetition of digits இருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணி பார்க்கலாம். ஆர்டினரி டிவிஷன் தான் போட போறோம். நியூமரேட்டர் உள்ள denominator வெளிய. நம்ம இப்ப டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1 போகாது. அதனால 0 போட்டு பாயிண்ட் வச்சு இது ஆர்டினரி டிவிஷன் தான். ஆனா ரிப்பீட் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் போட்டுக்கிட்டே தான் போகணும். ஏன்னா ரிப்பீட்டேஷன் பிளாக் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே தான் போகணும். இப்போ பாயிண்ட் வச்சா ஒரு 0. இப்போ இதுவும் போகாது. 10ம் வந்து 17 விட சின்ன நம்பர். அப்போ மேலே ஒரு 0, இன்னொரு 0 போட்டுக்கோங்க. இப்போது 17 டேபிள்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். 17 1s are 17, 17 2s are 34, 17 3s are 51, 17 4s are 68, 17 5s are 85, 17 6s are 102. இது பெருசு. அப்போ 17 5s ஆர்ல நின்னுடுச்சு. ஸோ 17 5s are 85, பேலன்ஸ் 15. ஏற்கனவே ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சா ரிமைண்டருக்கு ஒரு 0 ஃப்ரீ. ஸோ 150. இப்போ பாருங்க 17 7s are 119, 17 8s are 136. ஸோ இது அதை விட பெரிய நம்பராக தான் போகும். 17 9s are 152. ஸோ 8s are ஓட நம்ம போட்டுக்கலாம். 8s are 136. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 14 வருது. ஏற்கனவே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால ரிமைண்டரில் ஒரு 0. ஸோ 140 பார்த்தீங்கன்னா 8s are அகெயின் 136. இது பார்த்தீங்கன்னா 4. ஏற்கனவே டெசிமல் பாயிண்ட் தான் ஒரு 0 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 2s are 34, ரிமைண்டர் 6. ஸோ ஒரு 0 போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 3s are 51. இப்போ 9 ஏற்கனவே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 போட்டுக்கலாம். 90 பார்த்தீங்கன்னா 5s are 85, 5 ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2s are. இது ஏதாவது ஒரு இடம் இந்த மாதிரி 100 150 140 40 60 90 ஏதாவது ஒரு இது ரிப்பீட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க. 34 பார்த்தீங்கன்னா 16. ஸோ ஒரு 0 போட்டுக்கலாம். 160 52. கண்டிப்பாக இது 8 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ 9s are sorry 63. இது பார்த்தீங்கன்னா 70. எதுவுமே ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ 70னா 4s are 68, ரிமைண்டர் 2. நான் ஃபுல்லாக காட்டணுன்றதுக்காக ஜூம்லேருந்து வெளியில் வரேன். ஸோ தட் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். 20 1s are 17, ரிமைண்டர் 3. 13ன்ற மாதிரி எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ 30. இப்போது 1s are மறுபடியும் 17. எவ்வளோ பெரிய டிவிஷன் பாருங்கள். ஸோ 13 0
130 எங்கேயுமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகலை இல்லையா? ஸோ 130 வருது. 130 பார்த்தீங்கன்னா 7s are 119. இப்போ இதோட 11. ஸோ ஒரு 0 போட்டுக்கலாம். 110 எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை நம்மளுக்கு. 110னா இது வந்து 6r 102. 80 எங்கே ரிப்பீட் ஆகலை. 4s பார்த்தீங்கன்னா 68. ரிமைண்டர் 12. 120 எங்கேயும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ இது வந்து 4க்கு அப்புறம் 120னா 7s are 190. நீங்கள் பாருங்கள், ரிமைண்டர் 1 வருது. ரிமைண்டர் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணது எதில் ஸ்டார்ட் பண்ணோம், எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம்? 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ரிமைண்டரும் நம்மளுக்கு 1 வந்துருச்சுன்னா திரும்பி என்ன பண்ணுவோம்? ஒரு 0 போடுவோம், மறுபடியும் 0 போடுவோம், ஒரு 10ஆவதுனால இன்னொரு 0 போடுவோம். இந்த இவ்வளோ தான் ரிப்பீட்டேஷன் ஆஃப் நம்பர். ஸோ இதுதான் உங்களுடைய டிவிஷனுக்கான நம்மளுக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் தான் இப்போ தான் ரிப்பீட் ஆக போகுது. என்ன ஆன்சர்? 1/17க்கு. ஸோ நம்ம கீழே எழுதிக்கலாம், இங்கே இடமே பத்தாத அளவுக்கு நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ 1/17 இஸ் ஈக்குவல் டு 0.505823529411767 பார். ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. மறுபடியும் நம்மளோட கொஷினே வந்துருச்சு. அவங்களுக்கு எத்தனை டெசிமல் பாயிண்ட்னு தான் கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ரிப்பீட்டேஷன் பிளாக். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப லாங் டிவிஷன் தான், இப்போ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஆனாலும் ரிப்பீட்டேஷன் வர வரைக்கும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி சம் அவங்க கேட்டிருக்கும் போது அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.